பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 61 அதன் 2வது வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, என் இருதயம் தொய்யும் போது, அப்படியானால் கவனிக்க வேண்டும், பாரங்கள் அவன் இருதயத்தை அதிகமாக அங்கே ஒரு சுமையைப் போல தாக்க ஆரம்பிக்கிறது. சொல்லுகிறான், நான் ஒரு குழந்தையாய் இருப்பேன் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்படியே சொல்லி நான் அழுது கொண்டிருப்பேன். நான் இப்பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். ஆனபடினாலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு உண்டாகிற நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், இவைகளையெல்லாம் நீர் தந்த பலத்தினாலும் கிருபையினாலும் தாங்குகிறேன். ஆனால் எப்பொழுது நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்றால் அந்த பாரங்கள் அதிகமாகி அந்த ஓவர்லோட் ஆகும் பொழுது என் இருதயம் அதிக பாரமுடையதாக மாறும் பொழுது நான் இருதயத்தை அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஓரளவுக்கு உம்முடைய பலத்தினால கிருபையினால் நான் தாங்கிடுவேன். தாங்க முடியாது என்ற சூழ்நிலை வரும் பொழுது உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். என்னை உயரத்தில் கொண்டு போய் விடும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியற்றவர்களைப் போல ஒரு சிறு குழந்தை ஒவ்வொரு செயலுக்கும் அப்படியே சுருங்கி அழுது கொண்டிருப்பது போல அழுது கொண்டிராதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுகளை சகிக்க ஆண்டவரிடத்தில் கிருபைகளை கேட்போம். அவமானங்களை சகிக்க கிருபைகளை கேட்போம். முடியாத பட்சத்தில் ஆண்டவரை பார்த்து இந்த தாவீது சொல்லுவது போல, ஆண்டவரே, என் இருதயம் ஓவர்லோட் ஆகும் பொழுது நம்மை நோக்கி கூப்பிடுவேன் அப்படி என்று சொல்லுவது போல நாமும் தேவனை நோக்கி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை உறுதியாக்கி கொண்டு தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உயரமான இடத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை கொண்டு போய் நம்முடைய நாட்களிலேயே நம்மை நிந்தித்த, நம்முடைய மகிமையை அவமாக்கின, நம்மை தூசித்த, அவமானப்படுத்தின, அற்பமாய் எண்ணின ஜனங்கள் மத்தியிலே உயரத்தில் கொண்டு போய் வைக்கப் போகிறார். ஒரு கண்கள் காண மகிமைப்படுத்த போகிறார். ஆம், தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ஓவர்லோடுகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து விடுவோம். அவரே நம்மை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட விட மாட்டார். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். தாவீது பிரச்சனையை, அவமானங்களை, போராட்டங்களை, பாடுகளை தன்னால் தாங்க முடிந்த அளவிற்கு தேவ பலத்தினாலே தாங்குகிறார். தாங்க முடியாது இருக்கும் பொழுது, ஓவர்லோட் ஆகும் பொழுது, இருதயம் தொய்யும் பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இந்த சூழ்நிலையில் என்னை விடுவியும் என்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்களும் எங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க பலனைத்தார். ஆகும்போது நாங்கள் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்று எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக எங்கள் தலை உயர்த்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.